திமுக அதிமுகக்குள்ள சாதி, அதாவது மாவட்ட அளவில், ஒன்றிய அளவில், கிளை அளவில் சாதியத்தை தூக்கி பிடிக்கக்கூடியவர்களை மிகப்பெரிய பொறுப்பில் இருக்கிறாங்க. அவர்களை மீறி தலைமைகள் எதுவும் பேச முடியவில்லை தான் சார். திமுக அதிமுகவில் உள்ள மாவட்ட செயலாளர்கள் முதல் ஒன்றியம் வரை சாதி ஊறிப்போய் உள்ளதாக புதிய கட்சித் தலைவர் கிருஷ்ணசாமி விமர்சித்துள்ளார். சார், திமுக அதிமுகக்குள்ள சாதி, அதாவது மாவட்ட அளவில், ஒன்றிய அளவில், கிளை அளவில் சாதியத்தை தூக்கி பிடிக்கக்கூடியவர்களை மிகப்பெரிய பொறுப்பில் இருக்கிறாங்க. அவர்களை மீறி தலைமைகள் எதுவும் பேச முடியவில்லை தான் சார். கிளை செயலாளராக ஜாதி வாரியாக்குறான், ஒன்றிய செயலாளர் ஜாதி வரியாக்குறான். உதாரணத்துக்கு உங்கள்கிட்ட நான் பிரவேசத்தில் பேசுறேன். 2014 திமுகவோட நான் நாடாளுமன்ற கூட்டணி இருந்தேன். 2016 சட்டமன்ற தேர்தலில் இருந்தேன். 2019 அதிமுக இருந்தோம். ஒரு மாவட்ட செயலர் அன்னைக்கு கருப்புசாமி பாண்டியன் 2014 இருந்தார். ஒரு நாள் அந்த மாவட்ட செயலர் கூட அவங்க ஊருக்கு கூட்டிட்டு போகல. தெரியுமா உங்களுக்கு? அது கலைஞர் சொன்ன பிறகு அவர் நீக்கிறார். இதே மாதிரிதான் 2019 நாடாளுமன்ற தேர்தலில் தச்சராஜன் மாவட்ட செயலர் இருந்தான். அவன் வரமாட்டேன் கூட. அந்த அளவுக்கு பாகுபாடு பார்க்கறாங்க. அப்ப எப்படி இந்த கட்சியெல்லாம் உருப்பிடும்? இவங்களே எப்படி பேசணும்னு நினைப்பீங்க? நாங்க எவ்வளவு ஆத்திரங்களையும் கோபங்களையும் அவமானங்களையும் தாண்டிட்டு நாங்க இந்த இருக்கிறோம். அதனால திமுக அதிமுக கட்சிகள் எல்லாம் தங்களை மறு ஆய்வு செஞ்சுக்கணும். தலைமைகள் வெறும் நீங்க ஓட்டுல ஜெயிக்கிற காலகட்டம் இப்படியே ஜெயிச்சுட்டு போயிடலாம், இப்படியே காலகட்டம் இருக்குன்னு நினைக்காதீங்க. தயவு உங்களை எல்லாமே நீங்க உங்களை மறு ரீஸ்ட்ரக்சர் பண்ணிக்க, பார்ட்டி ரீஸ்ட்ரக்சர் பண்ணுங்க. ஏன் எடப்பாடி பழனிசாமி ஒரு அறிக்கை கொடுத்துருங்க, அங்க போறதுங்கல்ல, இவர் போனார்ல. அப்ப உங்களுக்கு இந்த சமுதாயம் கோபிச்சு போகணும். அப்ப என்ன ஆகுது? பள்ளரே பறையரே சக்கரையரை வெட்டினா இவங்க கோவப்பட மாட்டாங்க, இவங்களை எப்படியாவது தனிச்சுக்கலாம். ஆனா தேவரை பண்ணா அவங்க கோவிச்சுக்குவாங்க. இன்னும் அவங்க தான் தமிழ்நாட்டு 100 ஓட்டு வச்சுக்கிறாங்களா? பாக்கி எல்லார்கிட்டையும் ஓட்டே இல்லையா? பாக்கி யாரும் ஓட்டு போடுறதே இல்லையா? இதெல்லாம் என்ன பார்வை? இதுக்கு நீங்க திராவிடம் பேசுறீங்க, இதுக்கு முற்போக்கு பேசுறீங்க. ஆனா எல்லா திமுக அதிமுக பிஜேபி சொல்றேன். நயினா நாகரன் ஊர் தானே, நீ ஓட்டு வாங்குறீல்ல, நீ ஏன் கட்டிக்க மாட்டீங்க? ஒரு அறிக்கை கொடுக்கல. அப்போ அந்த தேவர்கள் யாரு இருக்கக்கூடிய யாரும் நீ கண்டிக்க மாட்டீங்க, கட்சி தலைமை கண்டிக்காது ஆச்சுங்களா? எல்லாரும் சம்பந்தம் எல்லாம் பேசிட்டு போவீங்க. அப்ப நாங்களும் மௌனம் காக்கணுமா? நாங்களும் மௌனம் காக்கணும் இந்த நாட்டில்? அதை எதிர்பார்க்காதீங்க. நாங்கள் எங்களுக்கு எதிராக வன்முறை கட்டவிழ்த்து விடப்பட்டால் நாங்கள் அதை கண்டிப்போம். அதுதான் அதை எதிர்த்து நிற்போம். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.